ஆக்டர் ஸ்ரீ அவர்கள் அவருடைய எலும்பும் தோலுமா இருக்கக்கூடிய புகைப்படத்த Instagramல போட்டதிலிருந்து ட்ரெண்டிங் நம்பர் 1 வந்து பார்த்தீங்கன்னா இருந்துட்டு இருக்காரு. அவர பத்தி நெறைய கான்ட்ரோவர்ஷியலான நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா பரவிக்கிட்டே இருக்கு. அவருக்கு உடம்பு சரியில்ல, அவருக்கு ஏதோ ஒரு நோய் வந்துருச்சு, டிப்ரஷன்ல இருக்காரு, அது இதுன்னு என்னென்னமோ கதைகள் சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி பார்க்கும்போது இது எல்லாத்துக்குமே முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி அவங்களுடைய ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க டாட்டி அப்படின்றவங்க ஒரு இன்டர்வியூ குடுத்துருக்காங்க. அதுல அவங்க நெறைய விஷயங்கள ஷேர் பண்ணியிருக்காங்க. அவங்க ஸ்ரீ வந்து முன்னாடி காலத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா, சினிமாக்கு வர்றதுக்கு முன்னாடி எக்ஸ்ட்ரோவர்ட்டா தான் இருந்திருக்காரு. ஸோ சினிமாக்கு வந்ததுலேருந்து இன்ட்ரோவர்ட்டா அதாவது யார்கிட்டயுமே பேசாம தனிமையா இருக்கிற ஒரு பழக்கமே வந்து சினிமாக்குள்ள வந்தக்கப்புறம் தான் அவருக்கு வந்திருக்கு அப்படின்ற மாரி நெறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. அவருக்கு அப்பதுலேருந்தே ஃபினான்சியலா நெறைய வந்து கஷ்டப்பட்டுருக்காரு. அவர் நடிச்ச படத்துக்கு எதுக்குமே சம்பளம் வந்து அந்த அளவுக்கு குடுக்குறதில்ல. பாக்கி வச்சுக்கிட்டே இருப்பாங்க அப்படின்ற மாரியும் சொல்லியிருக்காங்க. சமீபத்தில வந்து பார்த்தீங்கன்னா, "இருக்கப்பட்டு" அப்படின்ற ஒரு படத்தில நடிச்சிருந்தாரு. ரொம்ப ஹிட் ஆச்சு. அந்த படத்தில நல்லாவே நடிச்சிருந்தாருன்னு சொல்லலாம். ஸோ அதுக்கப்புறம் அவருக்கு அந்த சினிமா மேல இருக்க இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த அளவுக்கு குறைஞ்சிருச்சு அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. அதுக்கு காரணம் அந்த படத்தில கரெக்ட்டான சம்பளம் வந்து பார்த்தீங்கன்னா குடுக்கல. பாக்கி வச்சிருக்காங்க. ஸோ இதனாலேயே வந்து அவர் நெறைய வந்து வேலைகள் மாறணும் அப்படின்ற மாரி நெனச்சிருக்காரு. ஸோ இதையுமே அவங்களுடைய ஃப்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, டாட்டின்றவங்க ஒரு இன்டர்வியூ மூலியமா சொல்லியிருக்காங்க. இப்போ வரைக்கும் ஸ்திரீக்கு என்னாச்சு அப்படின்றது அவங்களுக்கே தெரிய வரல. அவரு எங்க இருக்காரு அப்படின்றதும் தெரிய வரல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாம அவருக்கு கொஞ்ச நாள்லயே வந்து கேமரா முன்னாடி நிக்கிறதுக்கு ரொம்பவே கூச்சப்படுறாரு அப்படின்ற மாரி அவரே அவர் வாயால வந்து அவங்களுடைய ஃப்ரெண்ட் கிட்ட சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி எனக்கு கேமரா முன்னாடி நிக்கிறதுக்கு ஒரு மாதிரி இருக்கு. நான் ஷையா ஃபீல் பண்றேன் அப்படின்ற மாரியும் சொல்லியிருக்காங்க. நீங்க இத பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.